அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறையில் மாணவர்கள் எப்படி பயனுள்ள வழியில் கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு எழுதி அதை விடுமுறையில் சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பும் ஒரு பக்கம் போகணும். அதுக்காக நம்ம விடுமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்வு எழுதுகிற மாதிரி நான் கொஸ்டின் ஒவ்வொரு மாவட்டத்தோட அரையாண்டு தேர்வோ, முழு தேர்வோ, திருக்குறள் தேர்வோ, கொஸ்டினோ ஏதாவது நான் எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டவுட் இருந்தால் கேட்கலாம். இதோட ஆன்சர் 2 மார்க்கும் 5 மார்க்கும் ஆன்சர் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நான் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினாக காமிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், புக் பேக் உள்ள தான். இதோட ஆன்சர் 3,-2 வரும். இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள். இங்கே 3,-2 அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ A+2 அப்படிங்கிறது என்ன வரணும்னாக்க நமக்கு 5ன்னு இருக்குது. அப்போ ஏக்கு இப்போ 3 போட்டால் தான் 3+2 = 5 வரும். இப்போ ஏயோட ஆன்சர் 3. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 3 வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இப்போ இதுதான் ரைட்டு. அதே மாதிரி செகண்டில் F A to B ஆனது இருபடிச்சாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன B 7 கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஆன்சர் தான் இங்கேயும். இது ஒரு ஆன்சர் 1 மார்க் மட்டும் ஒரு குறுக்குவழிலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கிறது தான். அடுத்து 3வது கொஸ்டின் 1729 இருக்கு. இது 3ஓட உறவு அப்படின்னு நான் வச்சுங்க. அப்படி இது நான் இல்லைன்னா அந்த குறுக்கு வழி அங்கே நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கிறேன் 1 மார்க்கில் மட்டும். இதுக்கு ஆன்சர் 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த 15ல் 1 கழிச்சா எவ்வளோ வந்துடும்? 15ல் 1 கழிச்சா 14 வந்துடும். இந்த 14 மடங்கு 28. அப்போ இந்த 14, 28 வர்ற ஆன்சர் இந்த ஆன்சர் வச்சுக்கிறோம். அந்த 0 சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் இந்த 5வது கணக்கில் 2,-1 இருக்குது. இங்கே அப்படியே ரிவர்ஸாக மாற்றிக்கங்க. இங்கே இந்த 2,-1 இங்கே -1,2 இதை மாற்றிக்கலாம். அடுத்து இந்த 6வது கணக்கில் நிரல்கள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி, சம எண்ணிக்கையில் இல்லாத செவ்வக அணி தான், சமமாக இருந்தால் செவ்வரணி. இந்த 7வதுல இந்த மேலையும் கீழையும் என்ன இருக்குன்னு பாருங்க, எது காமனாக இருக்குன்னு பாருங்க. மேலே இந்த பியும் காமனாக இருக்கு, கீழே டியும் காமனாக இருக்கு. அப்போ இந்த 3வது ஆன்சர் தான் சமமாக இருக்குது. அடுத்து 8வதுல இந்த 5,7 3,Pன்னு இருக்குல்ல, இந்த நான் வச்சிருக்கோம். இந்த P தலையில் போட்டால் என்ன வரும்? ஆன்சர் 9. இது குறுக்கு வழி தான். அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். Pங்கிறத இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். Pங்கிறது இந்த பக்கம் போடுற மாதிரி போடுகிறோம். அடுத்து நாற்கரமானது சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை. இது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். இது இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. அடுத்து இந்த 10வது 11வதெல்லாம் 10வது பாருங்க, இந்த மாதிரி என்றாலே ஆன்சர் 1. இதை நான் வச்சுங்க. x² a², y² b². இதோட ஆன்சர் 1. இது ஸ்டாண்டர்டு ஃபார்முலா. அதே மாதிரி இது சூரியனின் ஏற்ற கோணம் இருக்குதுல, இந்த வார்த்தையை நான் வச்சுங்க. சூரியனின் ஏற்ற கோணம் இருக்கு. சூரியன் காலையில் 6 மணிக்கு உதிக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. 6ங்கிறது 60 டிகிரி குறிக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. இந்த 12வது கணக்கு அரைக்கோளத்தின் மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அப்படின்னாக்க, அரைக்கோளத்தில் மொத்தம் 3 வட்டம் இருக்குது. அதாவது வெளியில் 2 இருக்கும். அந்த நடுவில் ஒரு வெட்டும் போது ஏற்படுற வெள்ளை பகுதி, ஒரு ஆப்பிள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெளியில் 2 அந்த ப்ரௌன் கலர் இருக்குது, வெட்டும் போது வெள்ளை கலர் ஒரு 3 வரும். அப்போ மொத்தம் 3 நான் வச்சுங்க. அப்போ 3 ஆன்சர். அடுத்து 13வது கணக்கு இங்கே 5ஆல் பெருக்கினால் அப்படின்னு வருது. அப்போ 5 பெருக்கினா என்ன வரும்? 5 பெருக்கினா 5 × 5 ஆன்சர் என்னது? 25. 25 இந்த லாஸ்ட்டில் இங்கே தான் வருது. அதை நான் வச்சுக்கோங்க. அதை நான் வச்சுக்கிட்டா அதுக்கு ஆன்சர் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3 - 2ன்னு வச்சுக்கோங்க. சும்மா குறுக்கு வழி தான். 3 - 2 இருக்கு 1. இப்போ இதுக்கு ஆன்சர் 1 எங்கே வருதோ அதுதான் ஆன்சர். இந்த 1 மார்க்குக்கெல்லாம் குறுக்கு வழி தான் இருக்குது. அதோட கரெக்டான வடிவத்தை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 1 மார்க் எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ இந்த 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. 2 மார்க் கொஸ்டினில் மொத்தம் 14 கொஸ்டின் வரும். அதில் 14வது கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்லையும் 14 இருக்கும். இப்போ இதில் பார்க்க 15வது கொஸ்டினுக்கு இது இந்த வீடியோவில் போட முடியாது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த 2 மார்க்கையும் 5 மார்க்கையும் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தை கொடுத்துட்றேன்.
இந்த பக்கத்தில் இப்போ 2 மார்க் கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. இந்த 2 மார்க் கொஸ்டினில் அது என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. அந்த கொஸ்டினை நான் இதை வந்து வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் போய் ஒன்றா. இதில் 23வது கொஸ்டின்னா 24வது கொஸ்டின் இதெல்லாம் கொஸ்டின் நிறைய இருக்கு இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே கீழே வந்து வீடியோவுக்கு கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன் பக்க நம்பர் போட்டிருக்கேன். அதில் வீடியோவுக்கு கீழே இது 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொன்றா நான் பாட்டுவாங்க. இது 2 மார்க் கொஸ்டின் 28 முடிஞ்சிருது. அடுத்து இங்கே 5 மார்க் கொஸ்டின் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஆரம்பிக்குது. இது 5 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் இங்கே ஆரம்பிக்குது. இதில் ஆரம்பித்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால நான் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். இந்த நான் மெதுவாகவே கொண்டு போகிறேன். இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இது எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின் தான். கொஞ்சம் ஓரளவு முக்கியமான கொஸ்டின். இந்த லீவில் கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டினாவது பார்க்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட கொஸ்டினும் அப்லோட் பண்ணுவேன். இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஓகே ஆகிட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா கடைசியில் இந்த கிராஃப் இருக்குது. அதுக்கடுத்து அந்த தொடுகோடும் இருக்குது. இந்த இங்கே முக்கோணமும் இருக்குது. இதில் இருக்க எதுவுமே சாய்ஸ் இல்லாமல் இதை பார்த்துடணும். சாய்ஸ் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ஆன்சர் கீழே இருக்கு பாருங்க. ஆன்சர்னா எந்த பக்கம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு கொஸ்டின் வந்து மேக்சிமம் 2 நாளைக்குள்ள முடிக்க பாருங்க. லீவில் ஒரு ஏதாவது ஒன்று நம்ம சும்மா ஜாலியாக இருக்கு லீவாக இருக்குது போயிட்டு படிப்போம் அப்படிங்கிறாம இன்னும் ஜனவரி 18 உங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அதனால இதில் இந்த லீவ்லேயே முடிஞ்ச அளவு முடிக்க பாருங்க. இந்த லீவில் முடிஞ்சது பின்னாடி இப்போ இதில் இந்த கொஸ்டின் எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிடுறேன். எந்த பக்கம் இருக்குங்கிறது இப்போ எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டீங்க. இப்போ இங்கே பாருங்க. இதில் இந்த பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க இந்த பக்கத்தில் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15வது கொஸ்டின். அதாவது 15வது கொஸ்டின்லாக்க அந்த 2 மார்க் ஸ்டார்டிங் இங்கே இருக்கு இல்லையா. அது பயிற்சி 1.1ல் 2வது கணக்கு. சரி, அதே மாதிரி இந்த 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோவுக்கு இதுதான் மெயினும். அதனால் அங்கே ஸ்கிப் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்துடணும். இந்த 2 மார்க் தனியாகவும் இங்கே 5 மார்க் தனியாகவும் பிடிச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க்கில் 14 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கிறணும். 15லேருந்து ஆரம்பித்து 16, 17, 18 அப்படி வருது 28 வரை வருது. சரியா. அதே மாதிரி இங்கே 5 மார்க்லையும் என்ன வருது அப்படின்னாக்க 5 மார்க்லையும் 29லேருந்து ஆரம்பித்து 30, 31, 34, 35, 42 இது வரை வந்துடுது. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எந்த பக்கம் கூட கொடுத்துருக்கேன். 15வது கொஸ்டின் 6வது பக்கம் இருக்கு. சரியா. அதே மாதிரி இந்த 16வது கொஸ்டின் எங்கே இருக்கு அப்படின்னாக்க 32வது பக்கம் இருக்குது. அது பயிற்சியாக எடுத்துக்காட்டாங்கிறது அந்தந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன். அந்தந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிறணும். 17வது கொஸ்டின் வந்து எதில் இருக்கு 46வது பக்கத்தில் இருக்கு. சரியா. 18வது கொஸ்டின் எங்கே இருக்கு 62வது பக்கத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னா பயிற்சியில் 2.5ல் 5வது கணக்காக இருக்கு. சரியா. அதே மாதிரி 19வது கொஸ்டின் வந்து எங்கே இருக்கு அப்படின்னாக்க பயிற்சியில் 3.4ல் 1வது கணக்கில் 1வது கணக்கு பக்கம் 101. அதனால புரிஞ்சிருக்கா அப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் இந்த 101ல் இருக்கா இங்கே இருக்குது. அதே மாதிரி அடுத்து 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்காட்டு 3.23 பக்கம் இங்கே இருக்கு 110ல் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் புரிஞ்சு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் இருக்குது. அது எடுத்துக்காட்டில் இருக்கா பயிற்சியில் இருக்காங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பக்க நம்பரையும் போட்டிருக்கேன். இந்த புக்கை எடுத்து இதை நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்க. இதுக்குரிய விடை வந்து அடுத்த நாள் இப்போ இன்னைக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னா காலையில் கொஸ்டின் வரும். ஈவினிங் அல்லது நைட்டில் அதுக்குரிய விடையை போட்டிருக்கோம். விடையும் அது ஒரு வீடியோவாக வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதனால் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த எனது ஆலயம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் இதுக்குரிய விடைகள் இருக்கும். அது கொஸ்டின் போட்டால் அப்போயே விடை இருக்காது. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு அதை சரியான்னு பார்க்குறதுக்காக நான் அந்த வீடியோவை கொஞ்சம் கொஸ்டின் முதல்ல போட்டு பதில் வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் எவ்வளோ ஆரம்பிக்குது
29லேருந்து ஆரம்பிக்கும். 29லேருந்து ஆரம்பிச்சு இது வரையும் போகும், 42 வரையும் போகும். இது கீழே வந்து உங்களுக்கு வந்து அது வந்துடும், இது கிராப் ஜாமெட்ரி வந்துடும். இதுலேயும் எடுத்துக்காட்டு, பயிற்சி, பக்க எண் இப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இப்படி போட்டுட்டு எல்லாமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதில் அவசியம் சும்மா பார்த்துட்டு விட்டுறாம இதில் சொல்லி என்ன சொல்லியிருக்கு, எந்த பக்கம் சொல்லியிருக்கு, எந்த கணக்குங்கிறத போட்டு பாருங்கள். அதை தனியாக ஒரு டெஸ்ட் மாதிரியே எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா வேல்யூ பண்ணலாம். இப்போ இதில் டோட்டலாக பாருங்களேன், இங்கே என்ன 5 போட்டிருக்கீங்க தெரியுதா, இங்கே 9 போட்டிருக்கேன். அதாவது எடுத்துக்காட்டில் 5 கணக்கும் பயிற்சியில் 9 கணக்கும் வந்திருக்கு, எடுத்து 2 மார்க்கில். அதே மாதிரி இங்கே 5 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 8 கணக்கும் பயிற்சியெல்லாம் 6 கணக்கும் வந்திருக்குது. இப்போ மேக்ஸிமம் பயிற்சிக்கும் எடுத்துக்காட்டுக்கும் ஓரளவு 50% அதில் வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா கணக்கையும் பார்க்கணும். நான் இதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை அது கூட வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். நன்றி.